அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உடம்புக்கு ரொம்பவே நல்லதான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மட்டன் சூப். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பர் அண்ட் சிம்பிளான மட்டன் சூப் ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, அதனால கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாவே போதுங்க. மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நல்ல கொரப்பாகிற வரைக்கும் அரைச்சிட்டு வந்துடலாங்க. கூட 10 கிராம் இஞ்சி, 20 கிராம் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம் 50 கிராம். மிக்சியில் எல்லாமே சேர்த்தியாச்சுங்க. இது நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மசால் ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திருக்கேங்க. தேங்காய்க்கு பதிலாக நெய்யும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் தேங்காய் தாங்க சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மசாலோட பச்சை வாசமெல்லாம் போகணுங்க, அது வரைக்கும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம உடம்பு சூட்டையெல்லாம் இது தணிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மசாலோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட சின்ன சைஸ் தக்காளி பழம் 2 எண்ணெய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்திக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணுங்க, அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. கூட மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நம்ம சில்லி பவுடர் சேர்த்தவே போகிறது இல்லைங்க, வெறும் மிளகுத்தூளோட காரம் தாங்க இதில் இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்திக்கிங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிருச்சு. ஒரு 300 கிராம் மட்டனுங்க, அதை சேர்த்திக்கிறேன். நான் மட்டன் மஞ்சள் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த மட்டனை தான் 300 கிராம் சேர்த்திருக்கேன். மசாலாவோட அந்த மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க, அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம இந்த ரெசிபி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. டிஃபன், இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பமுக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூட 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஆனால் அதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா அவ்வளோ நல்லதுங்க. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயாச்சு. நான் குக்கர் மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்மளோட சூப் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்திருக்கேங்க. மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைட்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் சூப் ரெடி ஆயாச்சு. லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.